நான் ஒரு காலமும் திமுக காரன் கிடையாது. திட்டவட்டமாக சொல்கிறேன். நான் இடது சிந்தனையில் வளர்ந்தவன். ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து தொழிற்சாலைங்க, போராட்டங்க, இப்படியாக தான் இருந்தது. சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்குற ஒரு இதில் தான் நான் வளர்ந்தது. அதனால் எனக்கு பிராண்ட் முத்திரையெல்லாம் திமுகவுடைய முத்திரை குத்த வேணாம். ஆனால் நடப்பு சூழலில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்கே கொண்டு போய் என்ன ஒரு பக்கா திமுக காரனை ஆக்கிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த காணொலியின் மூலமாக ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாக திமுக காரணங்களாகவே கொட்டை போட்டு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க இல்லையா? பல ஜெனரேஷன்களாக, பல தலைமுறைகளாக நீங்கள் திமுக காரங்களாக இருந்திருப்பீங்கள்ல. உங்களை நோக்கி என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், அறிவுரை, இல்லை என்னுடைய கருத்து பகிர்வு எது வேணாலும் வச்சுக்கலாம். தயவுசெய்து டென்ஷன் ஆகிடாதீங்க, விலகி நிற்காதீங்க. இது களம் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் களத்தில் முன்ன போக வேண்டிய தருணம் இது. அதனால் வார்த்தைகளில் அழுது பேசுங்க. ரொம்ப அடிபட்டு இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு மருந்தாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளையும் உங்களுடைய அரவணைப்பையும் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் போய் மக்களை சந்திங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டார்கெட் வச்சுக்கிங்க. 10 பேரை சந்தித்து நலம் விசாரிங்க. சும்மா போய் ஒட்டி கடையில் உட்காந்துட்டு சும்மா விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா எப்படின்னு விசாரிங்க. மக்களை மத்தியில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கிங்களேன். இப்படி ஒரு மாத கணக்கில் இல்லை உங்கள் ஓய்வு நேரங்களில் நீங்கள் டார்கெட் பண்ணி மக்களை சந்தித்த பிரச்சனைகள் என்னன்னு பாருங்கள். ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான்னு சொல்லிட்டு பிரச்சனை அதுவல்ல. இப்போது மக்களுடைய பிரச்சனை தான் பிரதானம். அதை நீங்கள் அணுகுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே ஹீரோக்கள் தான், நிஜ ஹீரோக்கள் தான். இதிலேருந்து நீங்கள் அப்படியே சோர்ந்து இருந்துட்டீங்க. எப்படி முயல் தூங்கிடுச்சோ, ஆமை வென்றுச்சோ, அது மாதிரி நீங்கள் இந்த கேரக்டர் எடுத்துக்கலாம். தூங்கி போன அந்த முயலுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சொன்னால் தோல்விகளுக்கான காரணங்கள் நிச்சயமாக அதில் ஒன்று இதுவும் இருக்குன்னு சொல்லி தெரியும். அதனால் தயவுசெய்து மக்களோட போய் வாழுங்க, மக்களோட சந்திங்க. மக்கள் தான் உங்களுக்கு பிரதானம். இதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். தற்போதைய இந்த அரசியல் சூழலில், அதிகார பகிர்வில் நம்மோட இருந்து, திமுக அணியோடு இருந்து இப்போது அமைச்சர்களாக ஆனவங்களை பற்றியும் தயவுசெய்து ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. எப்போவுமே எல்லா நேரங்களையும் நண்பர்களாக இருக்க முடியாது, எதிரிகளாகவும் இருக்க முடியாது என்பது அழுத்தம் திருத்தமான உலக வரலாறு. இப்போ தான் நமக்கு ஆட்டத்தில் உற்சாகம் இருக்குது. தடித்து நின்று அடிக்கணும். இப்போ பேட்டை இப்போ தான் ஸ்கோர் எடுக்கணும். தனியாக நின்று களத்தில் நின்று ஸ்கோர் அடிக்க வேண்டிய தருணம் இது. நம்ம எடுப்போம், நிச்சயமாக எடுப்போம். நான் அதை பார்த்துட்டு தான் கண் மூடுவேன்னு சொல்லிட்டு டெய்லியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன்.